எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நமது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான சுபதினம். காரணம், நடமாடும் தெய்வம் உலகம் கொண்டாடுற காஞ்சி மகா பெரியவரோட கூட பிறந்த தம்பி இளவல் சத்குரு ஸ்ரீ சிவன் சார். சிவன் சாரை பற்றி அவரோட பெருமையை தெரிஞ்சுக்கணும்னா பெரியவா சொன்ன ஒரு வார்த்தையே போடும். பெரியவா ஒரு பக்தத்தை சொல்கிறான், என் தம்பி சாச்சு பிறவியிலே ஞானி அப்படின்னு. சாச்சுன்னு சாரை வார்த்தையில் கூப்பிட செல்ல பேர். என் தம்பி சாச்சு பிறவியிலே ஞானி அப்படின்னு பெரியவா சர்டிஃபிகேட் கொடுக்குறா அப்படின்னா அவரோட பெருமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதை விட இன்னொரு சுலபமான விஷயத்தில் அவர் பெரிய ஞானியும் தெரிஞ்சுக்கலாம். பல பேர் சொல்லலாம், இப்படி ஒருத்தர் இருந்தால் தெரியவே இல்லையே, இப்போ தான் தெரிஞ்சணும் அப்படின்னு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஞானி ஏன் அப்படின்னா, ஏடிப்படிகளில் மாந்தர்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் சார் எழுதியிருக்க. அதில் சொல்கிற, விளம்பரத்தை விரும்பாதவன் பகட்ட விரும்பாதவன் ஞானி. ஞானி எது வெளிச்சத்துக்கு சூரியனுக்கு யாரும் வெளிச்சம் மட்டும் தானே சொல்கிறோம். ஏன்னா சூரியன் அப்படின்னு எதாவது பேனர் அடிக்கலாம் தேவையில்லை. அதுதான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துமே வழி, அதை பிரகாசப்படுத்துறதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. அதுபோல் ஞானிகள் அவளை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் தேவையில்லை. அது ஸ்வயம் பிரகாசம் தானே வெளியே தெரியாது. ஏன் இதனால தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதுவும் அவரோட தீர்மானம் தான். தன் பக்தர்கள்ட்ட சொல்ற, எங்கள் அண்ணா ஸ்தூலமாக இருக்கிற வரைக்கும் என்னை பற்றி தெரிய விடமாட்டேன் அப்படின்னு. ராமாயணத்தில் ராமரை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே வழிய, ராமரை விட வசந்த குணத்தோட அந்த 1000 ராமன் கேழ்வரும் நினைக்கே அப்படின்னு கம்பன் சொல்ற அளவுக்கு 1000 ராமனை சேர்த்தாலும் ஒரு பரதனுக்கு ஈடாகுமா அப்படின்னு புகழற அளவுக்கு பெருமை வாய்ந்தவராக பரதன் இருக்கார். ஆனால் பரதனோட சரித்திரம் அப்படின்னு தனியாக கேட்குறோமோ இல்லை, ராமனோட சரித்திரத்தை வரத்தை பரதனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் அவரோட பெருமை தெரியும். அதை போல ராமருக்கு எப்படி ஒரு தம்பி பரதனோ, அது மாதிரி சாட்சாத் ராமஸ்வரூபமாக இருந்த கலியுகத்தில் பார்த்த ராமராய் இந்த பெரியவாளோட பரதனுக்கு சமமான தம்பி தான் சாட்சாத் சிவன் சார். அதனால பெரியவாளை பற்றி தெரியறதே சாரை பற்றி தெரியும். ஞானிகளுக்கு தங்களை பற்றி பிரகடனப்படுத்திக்கணுமோ, தனக்கு கூட்டம் சேர்க்கணுமோ, இல்லை பெரிய சூச விரும்பணுமோ எதுவும் அவளுக்கு தேவையில்லை. எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கா. பெரியவா காட்டிலே மேட்டே எங்கெல்லாமோ இருந்தா, போய் ஒரு வசதி கூட இருக்காது, போயிட்டு வரது கூட சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல இருந்தால் கூட பெரியவாளை போய் கூட்டம் வச்சுது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு பெரியவாளோட கேட்குறா. தங்கிட்ட கேட்குற பாருங்க, நானும் விளையிறதுக்கு எங்கேயோ ஓரமாக தான் ஒதுக்கி போகிறேன், அப்போ ஏன் வேண்டாம் இந்த கூட்டம் வருது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சுனாலும் எல்லாரும் வருவானே, சிரமப்பட்டுனாலும் வருவானே. அதுக்கு அவர் சொன்ன பதில் அழகாக இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறது, ப்ராப்பராக நேரடி எங்கே மொழி வச்சாலும் என்னோட மொழிக்கு தான் முடியும். அப்படி ஞானிகளை நாம் தேடிட்டு போகிறோம். அது எங்கே இருந்தாலும், எங்கே மறைச்சி ஒழிச்சு வச்சுருந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் வெளியில் வந்துடுது. அப்போ இப்போ தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவான தெரிஞ்சுக்கவேன்னு சந்தோஷப்படலாம். இதனால் தெரிஞ்சுக்கலேன்னு குறப்பட வேண்டாம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியோ போருமே, இன்னைக்கு குடிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். அப்படி தன்னை விளம்பரப்படுத்தாத, எந்த ஒரு பகட்டையும் விரும்பாத, எளிமையே விளைவாக இருந்தவர் சிவன் சார். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஞானின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு லட்சணம் அப்படியே இருக்கும். தோறுமா அன்னபானங்களை தவிர்த்தது, வேடா அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டிஃபன், டின்னர் இப்படியே நமக்கு வாழ போகிறாப்புல இருக்கார். அவளுக்கு சாப்பாட்டை தவிர்த்தவர். இன்னும் அதோட ஆச்சரியம், தண்ணியே அருகாது, தண்ணி குடிக்காது, சாப்பிடாத கூட இருந்தெல்லாம் யாராவது தாகம் இருக்காது இருக்குமா, அதுவும் நம்ம ஊர் வேற இருக்கு. தண்ணியே குடிக்காத இருக்காது அப்படின்னா இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னா இப்போ இருந்து காமிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாலே இல்லை, இதோ கண்ணுக்கு தெரிஞ்சு 20 வருஷம் 25 வருஷம்
அவர் எல்லாருக்கும் அனுகூலம் பண்ணணுங்கிறதுனால தன்னை பற்றி வெளியில் தெரிய வைக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் ராகவனுக்கு பெரியவா சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் அப்போ இப்போ சொல்ல வேண்டாம், எழுத வேண்டாம்ட்டு அப்புறம் என்னைக்கான ஒரு நாள் தானே வெளியில் வரும் அப்படின்னு. அதுக்கு வினப்பி என்ன சொல்ல, அப்புறம் என்னைக்கான ஒரு நாள் பெரியவா சொன்னாங்கன்னா அது என்னென்ன தான் சித்தியானதுக்கு அப்புறங்கிறத அதை நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு அப்புறம் என்னைக்கான ஒரு நாளைக்கு வெளியில் வரும் அப்படின்னு சொன்னது. அது போல் சார் சித்தியான கூட இப்போ உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது அப்படின்னா அது அவர் நமக்கு செய்கிற அருள். அந்த அருள் அது கூட சித்தியாகி இத்தனை நாள் சென்னையிலேயே இந்த ஆராதனை நடந்தது. சென்னையில் மட்டும் அந்த அருள் தேங்கி இருந்தது. இப்போ என்னமோ தெரியல, சாருக்கு கால் முளைச்சுட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே முதல்ல கிளம்பி தஞ்சாவூருக்கு தான் வந்தது. அது பெரிய, அதை விட பெருமை. தஞ்சாவூர் தானே பெருமைப்பட்டுக்கலாம். இடத்த விட்டு அசையாது சார் முதல்ல வந்திருக்கார் அப்படின்னா ஊருக்கு தான் வந்திருக்கார், தஞ்சாவூருக்கு தான் வந்திருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த தஞ்சாவூரோட பெருமை. அந்த கலைகளை வளர்க்கறதுக்கும் இனிமேல் பக்திக்கும் எல்லா ஒரு விஷயத்துக்கும் தந்தையை கலையை போல இனிமேல் ஒரு உலகத்தில் இடத்தை பார்க்க முடியாது. அப்படி ஒரு பெருமைக்கெல்லாம் விருப்பமாக இருக்கிற அந்த தந்தைக்கு சார் வந்து இன்னைக்கு அவரோட ஆராதனை நடந்து அப்படின்னா அது தஞ்சாவூர் வாசலோட பெரிய அருள் அப்படி இருக்கிற அந்த சாரோட ஆராதனையை நம்ம நடத்துக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் இந்த தினம் சுபதினம். அப்படி இருக்கிற அந்த சாரோட ஆராதனையில் காலம்பர ஏகாதசரத்தோட அபிஷேகம் பூஜை எல்லாம் விமர்சையாக இருந்தது. மாலை இந்த இசை நிகழ்ச்சி வச்சிருக்கு. 6 மணிக்கு போகும்போது 6 to 8 போட்டுருந்தது பத்திரிகையில். ஆனால் 8 மணிக்கு தான் ஆரம்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு, ஞானிகளுக்கு நம்ம டைம் செட் பண்ண முடியாது. சுவாமிக்கு சபாக்கு 1 மணி நேரம் வெளியே சுற்றி சுவாமி இங்கே 7 மணிக்கு வெளியில் வரணும்னா வந்துருவாரால் என்ன பண்ணுவாங்க. நான் இஷ்டப்படுத்தினா ஒன்றும் இல்லாத நம்மளே ஒரு பதவிக்கு வந்துடணும்னா நம்ம இஷ்டத்துக்கு தான் என்ன வேணால் பண்ணுவோம் வரும் அப்படின்னா சர்வேஸ்வரான ஈஸ்வரன் அவர் நம்ம இஷ்டத்துக்கு வருவார், வரமாட்டார். அதனால தெரியுது இது எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்கிற அவர் அனுகிரகத்தில் நடக்கிறதுங்கிறதுக்கு சாட்சி. டிலே ஆனது கூட காரணமே இல்லை. டிலே ஒரு காரணம் சொல்லணும்னா மைக்குக்காக சொல்கிறோம். ஆனால் வேடிக்கை என்ன அப்படின்னா எப்போ நடக்கணும், எந்த டைத்தில் நடக்கணும், எங்கே நடக்கணுங்கிறது கூட அவர் தீர்மானம் பண்ணுறாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப சட்டிலான விஷயம். பார்த்தா தான் கவனிச்சா தெரியும். சிவராமன் ஆரம்பித்து சொன்ன இல்லை மேடையில் தான் பண்ணணும். நாங்கள் மெனக்கெட்டு பின்னாலே இருந்த பேனர்லாம் பேக் ட்ராப் எடுத்து முன்னால் கட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அதனால் மேடையில் தான் உட்காந்து நீங்கள் பண்ணணும், வெயிட் தான் பண்ணணும்னு. சரின்னு அவர் சொன்னாரே, அவர் கஷ்டப்பட்டுருக்காருன்னு 1 mணி நேரம் வெயிட் பண்ணினோம். ஒன்றும் நடக்கிறதா தெரியல. அப்புறம் சொன்னேன், இதோ மேடையில் உட்காண்டானே இங்கே உட்காண்டா இல்லையா, அவருக்கு இஷ்டம் இல்லை போல மேடையில் உட்கார்றதுக்கு. இங்கே வந்து உட்கார்ந்துருந்தோம், நாங்கள் வந்து உட்காரணும், மைக்கு வந்துருக்கோம். ஒரு 5 நிமிஷம் முன்னால் அது வந்திருந்தால் கூட அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப டைமிங்ஸை தான். இங்கே வந்து உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துட்டோன்னு மைக்கு வருது அப்படின்னா இதுலேயே அவர் இஷ்டம் இல்லைங்க, இங்கே உட்காந்து பாருங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஏன் நாங்கள் மேடை ஏற்றாரு. அவர் என்ன பண்ணாரு, நீ மேடை ஏறலைன்னா நான் இறங்கி போயிடுவார் அப்படின்னு. அவர் தான் இறங்கணும் நமக்கு. நாம் அவர் லெவலுக்கு ஏற முடியாது, அவர் நம்ம லெவலுக்கு இறங்கி வருவார். நாம் வேணால் அவர் சொன்ன ஏழைப்படியில் ஏற முடியாது, அவர் ஏழைப்படியிலேருந்து இறங்கலாங்க. போனால் போகிறது நமக்காக. இதான் அன்பு, இதான் கருள். அப்படி இருக்கிற அந்த சாரை நாம் சங்கீத சிவசங்கரம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலயமா ஸ்மரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் எதுக்கு அப்படின்னா பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விஷயங்கள் மூலயமா நமக்கு அவள்கிட்ட கொஞ்சமான பக்தி வறுமையானால், நம்ம மனசு கரையுமானா உருகுமானா அதுதான் நமக்கு லாபம். அப்படி சாரையும் தெளிவானையும் நினைச்சிட்டு நமக்கு பக்தி வளரணும், மனசு உருகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த சங்கீத சிவசங்கர நிகழ்ச்சியை தொடங்குவோம். டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ, எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வரும். மத்தியானம் கீர்த்தனோட லிஸ்ட்டு போகிறதே சொன்னேன். நிறைய எழுதிச்சிருக்கோம், எந்த நாங்கள் பண்ண போகிறோம்னு தெரியல. அப்புறம் சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறது, முடியாத அடுத்ததில் பார்த்துக்கிறது, அவ்வளோதான். எல்லாமே அவர் சங்கல்பத்தில் நடக்குது. அப்படி நடக்கிற இந்த நிகழ்ச்சி எந்த ஒரு தடங்களும் இல்லாத
சுபமாக முடியணும் அப்படின்னா நமது இந்து மதத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்கினாலும் அதுக்கு முதல்ல வரக்கூடிய இடங்கள். எந்த நல்ல காரியம் தொடங்கணும்னா நிச்சயமாக இடங்கள் வரும். அந்த இடங்கள் போகணும் அப்படின்னா காரியமும் நடக்கணும், இடங்கள் போகணும்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்காகத்தான் ஒரு கடவுள், அதுக்காகவே சிற்பி பண்ணப்பட்ட கடவுள் விநாயகர். ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் சொல்ற பிடியதன் உருவமை கொடமிகு கரியது வடிகொடு கனநகை வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பெயரை வரிவர முறை. இது திருவள்ளுவரத்தில் இருக்கிற பரமேஸ்வரனை பார்த்து சொல்ற. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன். தன்னை வழிபடுற அடியார்களுக்கு எந்த ஒரு இடத்துல வரக்கூடாதுங்கிறதுதான் ஒரு பிள்ளையை பற்றி கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அருளினன் மிக கொடை பெரிய கிஃப்ட் உலகத்துக்கு கொடுத்துருக்காப்பா எங்கள் பரமேஸ்வரன். என்னன்னு இப்படி ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துருக்காரு. ஒருத்தருமே இடைஞ்சல் வரக்கூடாது, நாமளும் தான் பிள்ளையை பெற்றோம், அடுத்த வாரம் இடைஞ்சல் பண்ணுறதுக்கு. ஆனால் பரமேஸ்வரன் பெற்ற பிள்ளை எப்படின்னு அடுத்த வாரோடைய இடைஞ்சலை போக்கு. அதனால தான் கோவிலில் முதல்ல வச்சு வாசலில் உட்காந்து வச்சுருக்கு. உள்ளுக்குள்ள நல்லபடியாக போயிட்டு திரும்பி வரணுமே. போன இடத்துல பிட்பேக் ஆகிட்டு இல்லை நடிக்க விழுந்ததும் ஏதாவது சொல்லாத. அந்த இடைஞ்சலை போக்குறவர் விநாயகர். அவர் வேதாந்த தத்துவத்தில் விளங்கும் விநாயகருக்கு வந்தனம் அப்படின்னு சார ஆரம்பிக்கிறதுக்கு அந்த விநாயகரை தான் வழிபடுறார். அந்த விநாயகர் வழிபட்டு எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியோடு முடிக்கிறது தான் நமது மதத்தோட சிறப்பு. அந்த சிறப்பை ஒட்டி, அந்த நேரியை ஒட்டி இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சு சாரோட அருள், பெரியவாளோட அருள் நமக்கு எல்லோருக்கும் பூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, அதுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத இருக்குன்னு முதல்ல விநாயகரை ஒரு பாட்டினாலும் வழிபடுவோம். இந்த நிகழ்ச்சியில் கூட ஸ்ரீமதி தேவி கீர்த்தனா அவர்கள் பாடுவார். ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள் ஹார்மோனியம் வாசித்து, ஸ்ரீ சத்யா அவர்கள் மல்லங்கம், ஸ்ரீ சங்கர சுப்பிரமணியம் அவர்கள் மல்லங்கம், திருவையாறு பாலமுருகன் மோகசிங். ஊரை கேட்டாலே சங்கீத திரையாளர்களும் அறிவோம். அவர் பெரிய கோடீஸ்வரியர் பரம்பரை அப்படின்னா கோடீஸ்வரியர் பேர்பட்ட சாகித்யத்தை குறைகிறது எல்லோருக்கும் தெரியும். இப்படி எல்லோரும் சேர்ந்து அமைஞ்சிருக்கிறது சாரோட அருள் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் சாரோட அருள் கிடைக்கட்டும்னு விநாயகர் மலையில் விழுவோம்.
மனித வாழ்க்கை, மனித ஜென்மா கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு ஒரு மனித வாழ்க்கை கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம் அப்படின்னு நமது சாஸ்திரம் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா, எத்தனையோ கோடி ஜீவராசிகள், அந்த மனுஷனும் ஒன்று தான். ஆனால் இந்த மனித ஜென்மா மட்டும் மீன் அரிதுன்னு சொல்லப்பட்டதுன்னா, இந்த மனித ஜென்மான மட்டும்தான் திருப்பி பிறக்காத இருக்கிறதுக்கு வழி தேடிக்கலாம். வேறு ஆடான முடியாது, மாடான முடியாது, மரத்தான முடியாது, செடி கொடியான முடியாது. இப்போ மனிதனுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத ரெண்டு சௌரியம். ஒன்று பேசக்கூடிய சக்தி, இன்னொன்று சிந்திக்கக்கூடிய சக்தி. இந்த பேசுறதும் சிந்திக்கிறது எதுக்காக அப்படின்னா, வம்பு பேசுறதுக்கு எதாவது வேண்டாத கொண்டு யோசனை பண்ணுறதுக்காக இல்லை. நமது ஜென்மாவை மீண்டும் பறக்காத ஒரு பேரின்ப நிலையை அடையிறதுக்கு தான். அதை அடையணும்னா அதுக்கு ஒருத்தர் வழி காமிக்கணும். அந்த வழி காமிக்கிறவர், அவருக்கு பேர் தான் குருன்னு பேர். அதனால ஒரு மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத துணை எதுன்னு குரு தான். சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராஷ்டானி சரணம் தேசிக சரணம் அப்படின்னு பகவத்பாதாஸ்வரர். பெத்த அம்மா நமக்கு புகலிடமாக மாட்டா, அப்பா ஆக மாட்டார், கூட பிறந்தவ ஆக மாட்டா, ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டா, ரிலேட்டிவ்ஸ் ஆக மாட்டா. குருவோட பாதம் மட்டுமே நமக்கு கதி அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார். காரணம், மற்றவா எல்லாரும் நம்மளை விட அநித்தியமாக இருக்கா. யாரோ ஒருத்தர் மனுஷால நம்புகிறோம், அவன் நமக்கு முன்னாலே ஏமாத்திட்டு போயிடுறார். இல்லை அவன் நம்மளை நம்புறா, நாம் அவளை ஏமாத்திட்டு போயிடுறோம். ஆனால் ஏமாந்தாத ஒன்றும் நம்ம ஒரே ஆடிகிட்டே இருக்க முடியும்னா, நம்ம ஆட்டம் இருக்கணும்னா ஆடாத ஒன்றை பிடிச்சாதான் நம்மளோட ஆட்டம் இருக்கும். நம்மளை விட ஆட்டத்தை போய் பிடிச்சோம்னா, அப்போ நம்மளோட பிறவி இல்லாத இருக்கணும் அப்படின்னா, எவர் பிறவி இல்லாத இருக்காரோ, பிறவி கடலை தாண்டினவரோ அவரை பிடிச்சோம் அப்படின்னா, அவர் காலை பிடிச்சா நமக்கும் அந்த கதி கிடைக்கிறது. அப்படி இருக்கிறவர் தான் சாந்தா மகாந்தோனிய சங்கி சந்தா வசந்தவதி லோகிதம் சரந்தா ஈனாக ஸ்வயம் பீம பவார்ணவம். அவர் எப்படி இருப்பார்னா, இந்த பிறவி பெருக்கடலை, பயங்கர பெருக்கடலை தாண்டினவராக இருப்பார். சார் அவர் தாண்டினா எனக்கு என்ன சார் லாபம்? அகேது நாம் அஞ்ஞான அதிகாரியா, அடுத்த வாடியும் தாண்ட வைப்பார். அது என்ன வரும்? அவர்கிட்ட கோடி ரூபாய் இருக்குன்னா எனக்கு என்ன? அதை எனக்கு எழுதி வைக்க போறாருன்னா தான் அவர்கிட்ட கோடிங்கிறது எனக்கு லாபம். அதை போல அவர் தாண்டினது எனக்கு லாபம் இல்லை, என்னையும் தாண்ட வைக்கிறாரு, அதுதான் லாபம். அப்படி தாண்டினவர்னா ஒரு ஞானின்னு சொல்லணும். அப்படின்னா ஒரு குரு கிடைக்கணும். அந்த ஞானி எப்படி இருப்பார்? எதை கண்டும் அஞ்ச மாட்டான், எதுக்கும் அசைய மாட்டான். ஆபூர்யமான அச்சல பிரதிஷ்டம் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்றப்ப, அசையாத மலை மாதிரி இருப்பா, ஆழ் கடல் மாதிரி இருப்பாள். அப்படி இருப்பாளா ஞானி கிடைக்குமா இப்போ அப்படின்னா? கிடைச்சது ஒன்று கிடைக்கல, ஒன்றுக்கு ரெண்டாக கிடைச்சது நமக்கு பெரியவா சார் அப்படின்னு 2 விதத்தில். எப்பேற்பட்ட ஞானி அப்படின்னு, பெரியவா கும்பகோணத்தில் பட்டத்துக்கு வந்த புதுசு மடத்தில் இருக்கா. பெரியவாளுக்கும் சாருக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம். சின்னவர் தம்பி. பீதாம்பரமையர் அப்படின்னு அந்த காலத்தில் பெரிய மெஜிஷியன். அவர் பெரியவாழ்கிட்ட தன்னோட வித்தையை பண்ணி காமிக்கணும் ஆசைப்படுறார். அதாவது வித்வான்களுக்கெல்லாம் என்ன ஆசைப்படுமா, தங்களுக்கு தெரிஞ்ச கலையை ஒரு பெரிய மகான்களுக்கு முன்னால், ஞானிகளுக்கு முன்னால் அர்ப்பணம் பண்ணி அவர்கிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுல சந்தோஷம். அப்போ தான் திருப்தி பூர்த்தியாகும். அந்த பீதாம்பரமையர் மேஜிக் ஷோ பண்ணி காமிக்கிறார். மடமே கூட்டம் கூடியிருக்கு, கும்பகோணமே கூடியிருக்கு. கும்பகோணம் மடத்தில் ஓசியில் மேஜிக் ஷோ நடக்கிறதுன்னா எல்லாரும் வரமாட்டாளா? அதுவும் பெரியவா வேற பார்க்குறாங்க. அப்படி பெரியவா பார்த்துட்டு இருந்தால் அவர் எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கு. ஒரே கூட்டமாக இருக்குது. முன்னால் இந்த குழந்தை சாட்சி, 2 வயசு குழந்தை சாட்சி உட்கார்ந்து பார்த்துட்டு அவர் எல்லா ஷோவும் பண்ணிட்டு எடுத்து திடீர்னு என்ன பண்ண, கையில் ஒரு கை கூட்டார். அதை அப்படின்னு உதறி போட்டார். சொல்றது பெரிய பாம்பா சீனிட்டு போட போச்சு. இந்த பாம்பை பார்த்தோன்னே ஒரு கூட்டம் இல்லை, அப்படின்னு காலி இடங்காலி. யாரும் பாம்பு சீனி வந்துன்னா உட்காண்டா இருப்பா, எல்லாம் கும்பகோணமே ஓடி போயிடுச்சு. 2 பேர் உட்கார்ந்து இருந்தா அது யாருன்னு, இந்த சாட்சியும் சங்கராச்சாரியாரும். இது 2 மட்டும் அசைய கூட இல்லை, 2 பேசாத உட்காந்து. ஏன்? இதுக்கு பேர் ஞானி. வந்தவாளுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். பீதாம்பரமையர் வந்திருக்கார், பெரிய மேஜிக் ஷோ நிபுணர்.
அவர் தான் பண்ணுற இது அத்தனை மேஜிக்கு இந்திரஜாலம்னு தெரியும். அப்புறம் தெரிஞ்ச அப்புறம் பார்த்தோன்னே ஏன் பயப்படுறேன், உட்கார வேண்டியதானே. அதான் தெரிஞ்சால் கூட நம்மளோட அந்த உயிர் பயம் எப்படி இருக்குதுன்னு அஜ்ஞானம், அதுக்கு பேர் அஜ்ஞானம். அந்த ஞானிகளுக்கு அந்த அஜ்ஞானம் இல்லாததுனால பேசாத உட்காந்துருக்கா. நம்ம மேஜிக்கில் பாம்பு வந்தாலே இப்படி தான் உட்காந்துருக்கோம், அவன் நிஜமாவே பாம்பு வந்தாலும் இப்படி தான் உட்காந்துருக்கான். ஏன் ஞானிகளுக்கு இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மம், சத்தியம், ஜெகன் மித்யா, இதான அப்படின்னு சொல்றது. இது அத்தனையும் தோற்றம் தான் இருக்கிறாப்புல இருக்கு, கண்ணுக்கு தெரியுது. ஆனால் என்ன, இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு காணும், நாளைக்கு பார்த்தா நாளைக்கு காணும். இது அத்தனையும் தோன்றி தோன்றி வரை இந்திரஜாலமாக தானே இருக்குது. அப்படியே இந்த உலகமே இந்திரஜாலத்தை பார்க்குறவங்களுக்கு இனிமேல் மேஜிக் ஷோவில் பார்க்கறத பார்த்தா பயப்பட போகிறார், பயப்பட மாட்டாங்க. இப்படி ஒரு ஞானியை பயம் இல்லாதவரை போய் பிடிச்சோம்னா நமக்கும் அந்த மாயை போகும், அஞ்ஞானம் போகும், நாமளும் தைரியமாக இருக்கலாம். அது இல்லாத நமக்கு முன்னால் ஏற்கனவே ஒரு குருஜியாக இருந்தாருன்னா பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கிற அந்த குருவை தான் ஏகநாத சுவாமீஸ்வரர். அவர் வெறும் குரு மட்டும் இல்லைப்பா, அவரே தான் அம்மா, அவரே தான் அப்பா, அவரே தான் குலதெய்வம். இன்னும் என்ன வருமோ அத்தனையும் வச்சுக்கோ, அவரே தான். எல்லாம் அவர் தான். அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, இந்த அப்பா அம்மாலாம் இந்த ஜென்மத்துக்கு தான் அப்பா அம்மா கூட பிறந்தா. ஆனால் இருக்கிற ஜென்மா அத்தனைக்கும் நமக்கு அப்பா அம்மாவா அவரே தான் இருக்கார். இனிமேல் எடுக்க போகிற ஜென்மாக்களுக்கும் அவரே தான் அப்பா அம்மாவாக இருக்கார். எப்படி இருந்தாலும் நம்மளை கடலேற்றவர் அவராகவே தான் இருக்கார். அவரைத்தான் நம்பலாம். அவர் தான் நமக்கு உற்ற உறவு, அவர் தான் அம்மா அப்பா சர்வமும் அப்படின்னு ஏகநாத சுவாமீஸ்வரர் தன்னோட குருநாதனான ஜனார்தன சுவாமி இருப்பார். அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, நீ பண்ணுறது காய வாசி ஆணி மன ஒரு சரணியின் செய்ய அர்ப்பண, நீ மனசுனாலேயோ வாக்குனாலேயோ காயத்தினாலேயோ என்ன பண்ணுறியோ அத்தனையும் குருநாத உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு அவன் காலில் போடுறது. அப்படி போட்டு அர்ப்பணம் பண்ணி நீ சரணாகதி பண்ணி நீனால் அவர் ஒன்றை தாயா, தந்தையா, அன்னையா, பிதாவா எல்லாமாவும் இருந்து ஒன்றை காப்பாற்றுறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் எப்படி அபங்கத்தில் வர்ணிக்கிறார்ன்றத இப்போ பார்க்கலாம்.
ஒரு பணக்கான சார்ந்ததை ஒரு லட்சி மாதிரி கூட அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் ஒரு சம்சாரத்திலேயும் மாறி துடை முன்னால பின்னால எல்லாத்துலேயும் காப்பாற்று அப்படின்னு நான் சொல்றேன். மராட்டிய பந்தம் அப்படின்னு ஞாபகம் பெரிய வருஷம் ஒரு 200 வருஷத்துக்கு மேலே தஞ்சாவூர் சமயமாக மகாராஷ்டிர வம்சம் ஆண்டத்தில் என்ன லாபம் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் கிடைச்சிடும். அதில் ஒன்று இந்த அபங்கங்கள் ஹரிக்கத்தை அப்படிங்கிற சம்பிரதாயம் இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்குமே போச்சு. மகாராஷ்டிரத்தில் தான் ஹரிக்கத்தை சம்பிரதாயம். இந்த ஹரிக்கத்தை அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. நாம் இப்போ எல்லாருமே பாடியிலே என்ன சொன்னால் ஹரிக்கத்தை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி ஹரிக்கத்தைன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், நிறைய சொல்லி அவரை சங்கை கட்டிட்டு நின்று ஆடிண்டே பாடியிலே கலையை சொல்லணும். கூட பக்கத்தில் செய்யறாங்கன்னா அவனை கழுத்தில் கட்டிட்டு வந்தனா அப்படின்ட்டு அவனை பின்னாலே கூட போயிட்டு வரணும். கமலாமூர்த்தி வாங்கி சொன்னான் அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அவளே நின்றுட்டு மற்றவர்கள்லாம் பக்கவாதிகாரம் நிற்க முடியலன்னு அவளை உட்காந்து வச்சுட்டு நாங்கள் நின்று சொன்னோம். அப்புறம் எங்களாலேயும் நிற்க முடியலன்னு நாங்கள் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, அந்த ஹரிகரங்கிற சம்பிரதாயமே படுத்த
இந்த மகாராஷ்டிர வம்சம் தஞ்சாவூரில் இருந்ததோட லாபம் இப்படி ஒரு உயர்ந்ததான பக்தியை வளர்க்கறதுக்கு இனிமேல் ஹரிக்கதையை போல இனிமேல் வளர்க்க முடியாது. அப்படி ஹரிக்கதை கிடைச்சுதான். அதே மாதிரி இன்னும் 2 கிடைச்சுதான். என்னென்ன காதுக்கு ருச்சியாக ஹரிக்கதை கிடைச்சிது, வாய்க்கு ருச்சியாக டாங்கர் பச்சடி ரசவாங்கியா. மராட்டியில் டாங்கர்னா உளுந்து. அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் தயிர் உடனே சேர்க்கறது இல்லை, அவரோட சம்பிரதாயத்தில் தயிர் உடனே சேர்த்து டாங்கர் பச்சடி. ரசவாங்கி, வாங்கினாலே கத்திரிக்காய். ஸோ அதனால் ரசவாங்கி. அல்ல தஞ்சாவூரில் மராட்டிக்கார ஆண்டத்தில் கடைசியில் விட்டுட்டு வச்சுருக்கிறது என்ன, இந்த ஹரிக்கட்டவனும் டாங்கர் பச்சடி ரசவாங்கியோடு வந்து நின்றுடுது. மீதி எல்லாம் வெயிட்டு போனால் போதுன்னு ஞாபகம் நம்ம இருக்குது. அதாவது நமக்கு எப்படிலாம் எதெல்லாம் இழக்கப்படாதோ எதெல்லாம் எப்படி ஈஸியாக நம்ம விட்டு கொடுத்துடுறோம் அப்படிங்கிறத உணர்த்தணும். அப்படி இருக்கிற அந்த குருகிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டா அவர் பார்த்துட்டு நமக்கு வேணுங்க இருக்கார். அந்த குரு அவர் தான் சொல்லித்தரணும், எதை பிடிச்சிக்கணும், எதை விடணும், எதை பிடிக்கக்கூடாது, எதை பிடிச்சிக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்தாதான் தெரியும். சிவன் சார் கும்பகோணத்தில் சிவன் ஆர்ட்ஸ் ஃபோட்டோ ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ வச்சிருந்தாரு. சார் பெரிய ஃபோட்டோகிராஃபர். கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு பெரிய ஓவியர். பெரியவா அந்த காலத்தில் கலர் ஃபோட்டோ கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவில் பெரியவா இருந்துட்டு இவரே தெரியாத பெயிண்ட் பண்ணி கலர் பண்ணி முதல்ல பெரியவாளுக்கு ஒரு கலர் படம் பண்ணினவர் சார் தான். அது அந்த காலத்தில் தஞ்சாவூர் ஜில்லாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பெரியவாழ்னா அதுதான் இருக்கும். அப்படி இருந்தது. அப்படி ஒரு வெட்டிக்காரர் ஃபோட்டோகிராஃபியில் அப்படி ஒரு பெரிய நிபுணத்துவம். பெரிய வித்வத் சதஸ் கும்பகோணத்து படத்தில் நடக்கிறது. நூற்றுக்கணக்கான தேசத்தில் உள்ள பல தேசங்கள்லேருந்து வித்வான்கள்லாம் வந்து வித்வத் சதஸ் நடக்கிறது. பெரியவா நவீன் படுத்துற அப்படின்னு அந்த பக்தர் எழுதி ஸ்நானம் பண்ணுற காலையில் ஸ்நானம் வந்து அனுஷ்டானம் பண்ணுறது வித்வான்கள்லாம் பெரியவாகவே ஸ்நானம் பண்ணி எல்லாருமே காலையில் ஸ்நானம் பண்ணி எல்லாரும் நினைத்து சன்னியாசம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி திரும்பி பார்த்தா பெரியவா பார்த்தா கண்கொள்ளா கட்சியாக இருக்கு. நூற்றுக்கணக்கான வேத வித்துக்கள் எல்லாரும் படப்படையில் எடுத்து ஸ்நானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார். இதை பார்க்கணும் பெரியவாளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தார். எப்படி இருக்குவாங்க இத்தனை வித்வான்கள் காவேரி கரையில் சூழ்ந்து இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் போல ஆசையாக இருக்கு. இதை அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. நமக்கு திருப்பி கிடைக்குமா இது மாதிரி காட்சி? அதனால இதை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறார். அதனால ஒருத்தர் நகரப்படாதுன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஜபம் பண்ணணும். ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். உடனே பெரியவா சொல்லிட்டான்னு குமாரோட ஃபோட்டோகிராஃபர்லாம் கூப்பிட்டு எடுக்கலான்னா இவர் வழக்க வர காவேரி மட்டும் உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் படியில் நின்றுருக்கா. எப்படி போய் இருக்கிறது எதாவது தண்ணி போடுறதுனால எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது? ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து முடியாதுன்னு கடைசியில் பெரியவா சொல்கிறார் சாட்சி வந்து எடுத்து சொல்லி தம்பி சாட்சி வந்து ஃபோட்டோ எடுத்து சொல்கிறார். சார் உடனே கேமராவை தூக்கிட்டு ட்ரைபேடை தூக்கிட்டு அண்ணா சொன்னாங்கிறத விட சார் எப்போதுமே அண்ணான்னு பார்த்ததில்லை, ஒரே ஆத்துல பிறந்து விழுந்திருக்கா. ஆனால் அண்ணாங்கிற பாவத்தில் பார்த்ததில்லை, குருங்கிற பாவத்தில் தான் பார்த்தோம். அந்த பக்தி வரணுமே. நமக்கு ஒருவரோட ரொம்ப பழகிட்டோம்னா நமக்கு அந்த பழைய உறவு தான் ஞாபகம் வேண்டிய வேலைப்படாத அண்ணா உடம்புல வேலை செய்யாத இருக்கலாம். ஹார்ட் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அது மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் என்னன்னா பரவாயில்ல, அது நின்றுடுச்சுன்னா அப்புறம் நேரம் வாத்தியாருக்கு சொல்ல வேண்டியதான். அது மட்டும் 24 மணி நேரம் ஆடிக்கிட்டே இருக்கணும். அது ஆடுறது எப்படி ஆடணும்? போனாமல் ஆடிட்டுனா பிரயோஜனம் இல்லை. சீராக ஆடணும். டப்புன்னு சிஸ்டமேட்டிக்காக ஆடணும். அப்படி ஆடினா ஒழுங்காக இருக்குது. இல்லைன்னா மாத்திரை போட்டுக்கணும், பிபி ஏறும். அப்படி ஹிருதயம்னா ஆடிட்டு இருக்கணும், சீராக ஆடணும். இந்த தத்துவத்தை குறிக்கிறது தான். மற்ற ஊரில் ஏதாவது சிதம்பரத்தில் மட்டும் ஏன் ஆடுறார் சுவாமி நடராஜாவாக இருக்கிறார். அவர் அங்கே ஆடினாதாப்ப பிரபஞ்சம் ஆடின்னு இருக்கும். அவர் ஆட்டத்தில் எடுத்துட்டாருன்னா க்ளோஸ் எல்லாம் இருக்கும். அவரை பெருமனை ஆடக்கூடாது, ஆனந்தம் ஆடணும். ஆனந்த நடராஜ மூர்த்தியாக இருக்கிறார். அப்படி இருக்கிற அந்த ஹிருதய ஸ்தானம் உடம்புல எந்த பார்த்து சரியில்லைன்னா கூட பரவாயில்ல. டாக்டர் போனால் முதல்ல என்ன பண்ண ஸ்டெதஸ்கோப் வச்சு ஹார்ட் பீட் ஒழுங்காக இருக்கா, பல்ஸ் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்குறது. இது ஒழுங்காக இருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். அது குடிக்கிறவங்க எடுத்துன்னா மீதி ஒன்றையும் சரி பண்ண முடியாது. அதை போல பிரபஞ்சத்தில் எந்த ஊர் கெட்டாலும் பரவாயில்ல, சிதம்பரம் மட்டும் ஒழுங்காக இருக்கணும். ஹார்ட் ஒழுங்காக இருக்கிறதுனா மீதி எல்லாத்தையும் சரி பண்ணிவிடலாம். அப்படி ஒரு உயர்ந்த க்ஷேத்திரம்
அங்கே இருக்கிற அந்த நடராஜாவை பார்த்தாலே மோட்சம். தரிசனா அப்ரசதஸ். நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், மோட்சத்துக்கு தலைவர் நிற்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த தூக்கி திருவள்ளுக்கு தரிசனம் பண்ணேன். நீ அதுக்கு கூட சிரமம் வைக்காத அவர் தூக்கிலே காமிச்சிருக்கு. நீ தானே உனக்கு பார்க்கணும் தான் பார்த்துட்டு வரும். அதை கூட நம்மளால் பார்க்க முடியலன்னா அதனால தான் அவருடைய தரிசனம் அப்படின்னு தரிசன விசேஷம் நடராஜர். அவரை பார்த்தாலே மோட்சம்னா சிதம்பரம் உள்ள போய் தரிசனம் பண்ண முடியல. காரில் கொடுக்க நடக்கி போகிற வழிய உள்ளுக்குள்ள போய் தரிசனம் பண்ண முடியல. அப்போ கொடுத்து வைக்கலைன்னா என்ன அப்படின்னு அதனால தான் நான் முன்னோர்கள் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமியை பார்த்து உன்னால் பக்தி பண்ண முடியலைன்னாலும் போகிற போகிற அந்த கோபுரம் இருக்க அதை பார்த்து நடந்து போட்டு போய் உள்ளுக்குள்ள இருக்க சுவாமியை நினச்சிக்கோயே. அப்படின்னா சுவாமிக்கு இத்தனாவுடைய கோபுரம் அவ்வளோதான், அவருக்கு ஒரு பெருமையும் வேண்டாம். எதுக்காக இது பண்ணாங்க, நமக்கு ஒரு உபயோகமாக இருக்கணும். நமக்கு உள்ளுக்குள்ள போய் தரிசனம் பண்ண முடியாது, பக்தி பண்ண முடியாது, போகிற போது கோபுரத்தை பார்த்து கண்ணத்தில் போட்டு போகிறோம். ஈஸ்வரா சுவாமி ஒரு நேரம் இருக்கிறது, உன் கண்ணை விட்டு தப்பவே தப்பாது. அதை பார்த்து கூட கண்ண முடியலன்னா உன்னை ஒருத்தராக கேட்க முடியும். அந்த ஸ்மரணை வரணும், அந்த பக்தி வரணுங்கிறதுக்காக தான் அந்த கோபுரங்கள்லாம் வச்சுனான். அந்த கோபுரத்தை பார்த்தா யாராவது தரிசனம் பண்ணாலே மோட்சம் தான். இனிமேல் சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணி மோட்சம் தர முடியும் இல்லையா? ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னா கோபுரத்தை வச்சு வீட்டிலேயே பார்த்து விடுறேன், அந்த நடராஜனை நினச்சிக்கிறேன், மோட்சம் தானே கொடுக்குறது. ஏங்க அவரை போல கிருபாநிதி கிடையாது உலகத்தை. அப்படி இருக்கிற அந்த சிதம்பரத்தை பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கணும், எப்படி அந்த சிதம்பரத்திலேயே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும், காதல் இருக்கணுங்கிறது வேறு ஒருத்தர் வேண்டாம். நந்தனார் ஒருத்தர் போதும். எந்த மதமாக இருந்தாங்க, எந்த குலமாக இருந்தாங்க, எந்த ஜாதியாக இருந்தாங்க, எப்படி பக்தியில் ஒருங்கினார் நந்தனார். அவர் சொன்னார், அவரோட வாழ்க்கையில் ஒரே விஷயம் என்ன பண்ணாங்க, சிதம்பரம் போகணும், சிதம்பரம் போகணும், சிதம்பரம் போகணும். அவ்வளோதான். வேற ஒன்றும் அவருக்கு லட்சியமே அமெரிக்கா போகணும், டாலர் வாங்கணும் எதுவும் இல்லை. அவருக்கு ஒரே லட்சியம் சிதம்பரம் போகணும், அந்த நடராஜாவை தரிசனம் பண்ணணும். அந்த நந்தனார கோபாலகிருஷ்ண பாரதிங்கிற மகான் அந்த நந்தனார சரித்திரத்தை பாடலாக பாடியிருக்கு. சிவன் சார் சொல்லு, கோபாலகிருஷ்ண பாரதி சார் சாகித்யத்தை பார்த்த நந்தனார சரித்திரத்தை கேட்டாலே சித்தசுத்தி ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படி ஒரு பக்தி வரக்கூடிய அந்த நந்தனாரி நமக்கு ஒரு பக்தி வருமா? எப்படி வரும்னா அவர் கதையை கேட்டோம்னா வரும், அவர் பாட்டை கேட்டோம்னா வரும். அவரை எப்படி கொடுக்குற அந்த சிதம்பரத்தை பார்த்துன்னு கோபாலகிருஷ்ண உள்ளுக்குள்ள வந்துட்ட. அப்படி வெள்ளையிற வார்த்தையே 4 ராஜகோபுரம் தெரியுது. பார்த்தோம், இதான ஒரு தெரிய இத்தனை நாள் ஐயோ இந்த நாள் தெரியாது போயிட்டு இதுவா சிதம்பரம். ஏன்னா ஆயுஷ் முழுக்க நான் பார்ப்பேனான்னு துடிச்சு இப்போ கண்ணெடுக்க தெரியுதுன்னா எப்படி இருக்கும்? அதுவோ இதுவோ என்று அலைந்து தெரியுமே, நான் அதுவோ இதுவோன்னு அலைஞ்சு தெரிஞ்சேன் கதி தருவேன் என்று கை காட்டி அழைக்கிறேன். அது என்ன பண்ணுறதுனா வாங்க எல்லாருக்கும் உங்களுக்குலாம் மோட்சம் தானே வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றாப்புல இருந்தால் அந்த 4 கோபுரமும் 4 கையாளி நல்லா கூப்பிட்றாப்புல அப்படின்னு ஊர்கள் அந்த சாகித்யத்தை கேட்டாலே நம்ம கண் முன்னான சிதம்பரம் இருக்கும், மனசுக்குள்ள நடராஜர். அந்த சார் சொன்ன சித்தசுத்தி கிடைக்குங்கிறதுக்கு இப்போ அந்த பாட்டை கேட்கலாம். Yeah.
சார் ஒரு மெட்ராஸில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறார். போட்டு பஸ்ஸில் உட்காந்து போகிறார். அவர் உட்காந்துட்டு பஸ்ஸில் கூட்டம் இங்கே உட்காந்து இறங்க வேண்டிய இடம் வந்து இறங்கி இடத்துக்கு ஏழுந்தோடனே நிற்கிற ஒருத்தர் போய் அவசரமாக அதில் உட்காரணும் அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்துவர் திடீர்னு தூக்கி ஏறி போட்டாங்க. எழுந்தார். என்னன்னா பழுக்க விட்டு ஏதோ தோசைகளில் உட்கார ஆச்சரியம் இருந்தது. என்ன யாரோ ஒரு தாரி மியூசியமாக வரும் என்ன பார்க்கறதுக்கு இப்படி இருக்காரா? இது யாரும் இருக்குமோ சாதாரண ஆடாக்கும் நீ உட்காந்து போனால் கலைஞர் உட்காந்து போகிறது அப்படின்னா ஏன்னா ரெண்டு உட்கார முடியுங்க. அப்படி சுட இருக்குது. ஏன் அப்படின்னு சார் பின்னால் ஒரு பக்தத்தை சொல்ற இன்கார்னேஷன் ஆஃப் ஹீட் அண்ட் ஃபயர் அப்படின்னு உடம்பை காமிச்சு அது நெருப்பு ஹீட் அண்ட் ஃபயரோட மனுஷ உருவமா. இப்பதான் புரியுது ஏன் இவர் தண்ணியே குடிக்காத இருந்தார் அப்படின்னு. எங்கேயாலும் நெருப்போட தண்ணி கிட்ட போகாது. அதனால ரெண்டும் உறவை வச்சுக்க முடியாது. அதனாலதான் இது அந்த பக்கமே போகாது. அப்படி ஹீட் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்ற அப்படின்னா தேவ ஸ்வரூபம் அப்படிங்கிறத நமக்கு உணர்ந்து. இன்னொன்று சாருக்கான ஞானிகளுக்கான இடத்துல நம்மளால யாரும் வேற சீட்லேயே உட்கார முடியும். அவளுக்கு ஈக்குவலாக உட்கார முடியுமா? அவள் சீட்டில் தான் உட்கார முடியுமா? அதுவும் வச்சுக்கலாம். அப்படி நெருப்பே உருவமாக இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு பொழுது தான் இருக்கும். எல்லாரும் கிட்ட போய் பேசுகிறாப்ப நாம் உறவாடுறாப்புல இருந்தார் அப்படின்னா அது அன்பு நாளும். அந்த அன்புல சந்திரனாக குளிர இருக்கா. ஆனால் அந்த தளத்தில் அந்த தர்மத்தில் அப்படி நெருப்பாக இருக்காங்க. யாராலும் கிட்ட போயிட முடியுமா? போக முடியாது. அப்படி இருக்கிற அந்த நெருப்பாக யாராலையும் மனுஷனாக இருக்க முடியுமா? பரமேஸ்வரனால் தான் இருக்க முடியும். அவர் தானே பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்னு திருவண்ணாமலையிலே எப்படி இருக்காங்க? ஜோதி ஸ்வரூபமாக இருக்க தேஜோமயமான இருக்காரு. இதிலேயே தெரியாது இந்த திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலம்,
அந்த அருணாச்சலம் தான் நம்ம பின்னிலிருந்து சிவன் சார்ந்து வந்தது அப்படின்னா அதை பிடிக்கிறாப்புல தான் அந்த பின்னால் வேலை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அதுக்கு உள்ளுக்குள்ள சரி தம்பி தான் இப்படி திருவண்ணாமலை அப்படின்னு பழுக்க பழுக்க காமிச்சார் அப்படின்னா அண்ணா எப்படின்னு அதை விட வேடிக்கை பெரியவாழ்கிட்ட கைங்கேரம் அணிந்து வேதபுரிசாஷர் அப்படின்னு அவர் பொண்ணை திருவண்ணாமலையில் கொடுத்துருந்தார். இவர் பொண்ணை வீட்டுக்கு போய் பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், மாப்பிள்ளையை பார்க்கணும். ஆனால் அது பெரியவாழ்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு சங்கோஜம். அதனால் நான் திருவண்ணாமலை போயிட்டு வரேன்னு பெரியவா சொன்னால் என்னை விட்டுட்டு ஏன்டா இப்போ போகிறேன்னா இல்லை மற்றவாள்லாம் இருக்காளே பார்த்துப்பேன் அப்படின்னு. மற்றவா இருந்தாலும் அவாவா பார்த்துக்கிறாப்புல முடியுமா? அங்கே உனக்கு என்ன வேலைன்னா பொண்ணாத்த பார்க்க போகிறேன்னு சொல்ல முடியுமா? சங்கோஜம். அதனால் போய் கிரிபிரட்சணம் பண்ணோன்னு ஆசையாக இருக்கு போயிட்டு என்ன உடனே பெரியவா சொல்ல அதை அங்கேயே பண்ணுறேன் இங்கேயே பண்ணு. அதுக்கு அங்கே போவேனே நானே திருவண்ணாமலை தான், என்னை சுற்றி திருவண்ணாமலையில் சுற்றி போக விடல. சொன்னால் இது விளையாட்டுக்கு சொல்கிறது இல்லை, என்னை சுற்று எல்லாம் திருவண்ணாமலை சுற்றினே தான், எல்லாம் இங்கே தான் உள்ளது அப்படின்னா தம்பி அப்படி காமிக்கிறதுனா அண்ணா எப்படி காமிக்கிறாங்க. அதுலேருந்து வேண்டிய என்ன இந்த வேதபுரிசாஷர் சொன்னதுக்கப்புறம் உலகம் சும்மா இருக்குமா? விஜய் கஞ்சவாள்லாம் பல பேர் என்ன பண்ணுவாங்க, பெரியவாழ்கிட்ட சொல்லும்போது கிரிபிரட்சணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னா உடனே உள்ள வந்து சுற்றிக்கோங்க, தன்னை சுற்றிக்க சொல்லுவாங்க அப்படின்னா இதுதான் பெரியவாளோட சாரோட பெருமை. அதனால் திருவண்ணாமலையை தேடிட்டு போகணும்னா அது நம்மளை தேடி இருந்தது. சாரை வச்சது பெரியவாளை வச்சு ஒரு பிரதட்சணம் பண்ணாலே அதுதான் கிரி பிரதட்சணம். அப்படி ஏற்பட்டவன் அந்த திருவண்ணாமலையில் அக்னி ஸ்வரூபமாக பரமேஸ்வரனுக்கு அவரோட அடியும் முடியும் புஷ்பமும் பிரம்மாவும் காண முடியாத ஜோதி ஸ்வரூபமாக நின்று தான் சிவராத்திரிக்கு உண்டாகும். அப்படி நின்ற ஸ்தலம் தான் அந்த திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த அருணாச்சலம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியவா சார்ந்த தெரிஞ்சதுங்கிறத எப்படி பார்க்கலாங்க. சமந்தரோட தேவாரத்தினால நாம் இன்னைக்கு அந்த திருவண்ணாமலை நினைப்போம். ஏங்க ஸ்மரணா அருணாச்சலம், உட்கார்ந்த இடத்துலேருந்து அருணாச்சலம் திருவண்ணாமலை நினைச்சாலே மோட்சம் புரியும். அப்படி அந்த அருணாச்சல ஸ்மரணம் அப்பர் சுவாமிகள் தேவாரம்.
அண்ணாமலையும் அடியே மறந்து உயிரணும் அப்பர் சுவாமி சொல்லணும். அப்பனே ஒன்று மறந்துட்டு நான் உசுரோடு இருப்பேன். நாங்கள் இன்னொன்று சொல்கிற பேசாத நாளெல்லாம் பிறவான நாளே. உன்னை பற்றி பேசலைன்னா அன்றைக்கி பிறந்த நாள் இல்லை, இறந்த நாள் அப்படின்னா பக்தி பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பெரியவாளை நினைக்காத, பேசாத, சாரை நினைக்காத, பேசாத இருந்துடணும் அப்படின்னா வாழ்க்கை வீணாக போச்சு, நாள் இறந்த நாள் ஆச்சு. அதனால் பிறந்த நாளாக இருக்கணும்னா, தினம் கொண்டாடணும்னா அவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் போதும். காரணம் என்னென்ன, எப்படி அந்த அன்பை நம்மள்கிட்ட பொழியணும். சாரோட பக்தரில் ஒருத்தர் ராமநாராயணன்னு. சார் டி நகரில் ஒரு வீட்டில் இருந்தார், அவுட் ஹவுஸில். இந்த ராமநாராயணன் தினம் போய் அவரை தரிசனம் பண்ணுறது வழக்கம். சார் சொன்னார், ராத்திரி இங்கே படுத்துக்கோ அப்படின்னு. படுத்துன்னு இதை ஒரு கோர்ஸாக வச்சுக்கோ, கோர்ஸ் மாதிரி வச்சுக்கோ அப்படிங்கிறது. அதாவது என்னென்ன தங்கிட்ட வர்றது, தங்கனோட தங்கிறது தினம் ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு. இப்படி யாரான்னு சொல்லுவாடா? ஆச்சரியம். ஞானிகள் பொதுவாக நம்மளை வெளியில் தள்ளின்னு இருப்பா. என்னென்ன நம்மளை தன்னை விட்டு தள்ளி விடுவா. அந்த அஜ்ஞான மாயை நம்மளை வெளியில் விளக்கும். ஆனால் இவர் சொல்கிற என்ன, ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சுன்னு இங்கேயே வந்து இருப்பான் அப்படின்னு. அப்படி படுத்து நிற்கிறதே ஒரு நாளைக்கு அசந்து தூங்கி நிற்க, திடீர்னு பார்த்தா யாரோ காலை பிடிக்கிறாப்புல. கண்ணை முழிச்சு பார்த்தா சார் உட்காந்துன்னு இந்த ராமநாராயணன் காலை பிடிச்சி விட்டுருக்கு. இந்த பையன் பயந்து விட்டான். சார் என்ன சார் இது, நீங்கள் போய் காலை பிடிச்சின்னு. சார் ஒன்றும் பதில் சொல்லலை. அவ்வளோதான், பொழுது விடைஞ்சது. ஏன்னு 2 வீலர் தூக்கின்னு வீட்டுக்கு போனோம். போகிற வழியில் பயங்கர ஆக்சிடெண்ட் ஆகி என்ன ஆச்சுன்னு, கால் தப்பிச்சுது. கால் அதில் போயே போயிருக்கணும். அந்த கால் போகாத நின்னது எதனாலன்னு, இப்போ பின்னால் பொழுது விடிஞ்சோன்னு இந்த காலுக்கு ஆபத்து வருது, இந்த குழந்தைக்கு ஆபத்து வருது, அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, தான் கையை வச்சாதான் ரக்ஷை அங்கே. அதனால காலை பிடிக்கிறது. காலை பிடிச்சி விட்ட கால் கிடச்சிது. நாம் பொதுவாக கை கொடுத்த தெய்வம்னு வேணால் கேள்விப்பட்டிருக்கோம். இது கால் கொடுத்த தெய்வம். ஆனால் நிச்சயம் காலை வாராத தெய்வம். அதே போல் வேதபுரி சாஸ்திரின்னு சொன்னேன். 10 வயசில் பெரியவாள்கிட்ட வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இன்னும் 95 வயசாக இருக்கார். அவள் அப்பா சீதாராமைன்னு 2 கண்ணும் தெரியாது. சின்ன வயசுலேயே அவளுக்கு அம்மா போயிட்டா, அப்பா தான் வளர்த்துந்தார், பெரியவாள்கிட்ட கொண்டு விட்டார். அந்த அப்பா அப்புறம் மடத்தில் வந்து தங்கியிருக்கார். பெரியவா படுத்துட்டுருக்கா, பக்கத்தில் வேதபுரி சாஸ்திரி படுத்துனா, அந்த பக்கம் சீதாராமையர்னு அவள் அப்பா படுத்துட்டுருக்கார். இவர் என்ன பண்ணார், அப்பாவுக்கு கண்ணு தெரியாதனால ராத்திரி ஏன்னு டாய்லெட் போகணுன்னா வேதபுரே அப்படின்னு கூப்பிடுவார். இவர் உடனே ஏந்துன்னா அப்பாவை கண்ணு தெரியாதனால கையை பிடிச்சி கொண்டு டாய்லெட்டை விட்டு காலெல்லாம் அலம்பி விட்டு படுக்க வைக்கிற வழக்கம். இப்படி தினம் நடந்துருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தா அப்பா கூப்பிடவே இல்லை. காத்தால ஏன்னு புள்ள கேட்டார், என்னப்பா அது நீங்கள் நேற்று ராத்திரி பாத்ரூமே போகலையே, என்னை எழுப்பவே இல்லையே அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லையே எழுப்பினேனே, நீ தானே கை பிடிச்சி கொண்டு விட்டு எல்லாம் பண்ணி விட்டியே அப்படின்னு. இல்லையே, நான் ஏந்திரிக்கவே இல்லைன்னா அசைந்து தூங்கி போயிட்டேன் போல இருக்குது அப்படின்னு. புரியல. அப்பா வேணா இல்லை அழிச்சுன்னு போனேன் அப்படிங்கிற. இவருக்கு சந்தேகம், யார் வந்திருப்பா, ஒத்துருமே இல்லையா இங்கே அப்படின்னா. இவ இப்படி வச்சுன்னு குழம்பின்னுக்கிறத கேட்டோன்னு பெரியவா சொல்கிறா, ஏண்டா உங்கள் 2 பேரை தவிர 3ஆவது தான் அங்கே யார் இருந்தா வேற அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது இவர் இருந்தார்னு. இவருக்கு தூக்கி வாரி போட்டது பெரியவா கொண்டு விட்டாடா அப்படின்னு. ஏன் நான் பண்ணக்கூடாதா? அவர் பயந்து போயிட்டு சீதாராம வைப்பார், என்ன அது காலில் தண்ணி விட்டு அலம்பி விட்டுருக்காரு, இத்தனை பண்ணிட்டு யார், ஜெகத்குரு சங்கராச்சாரியார். இவர் அழுத. பெரியவா அதெல்லாம் பண்ணலாமா? அதுக்கு பெரியவா சொல்கிறா, உன் புள்ள இத்தனை நாளாக எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நாளைக்கான நான் திருப்பி பண்ணக்கூடாதா? இதுதான் குரு. இப்போ நினச்சி பாருங்க, இந்த ஒரு அன்பு அம்மாவை தவிர வேறு யாருக்கான்னு இருக்குமா? தாயாரை தவிர வேறு யாருக்கானும் இப்படி ஒரு கருணை இருக்க முடியுமா? அந்த தாயத்தை எங்கே பார்க்கலாம்னு, குருநாதன் சன்னதியில் பார்க்கலாம். அந்த குருநாதன்னா தாயார்னா, அந்த தாயாரே ஒரு ஜென்மாவுக்கு நமக்கு அம்மாவாக இருக்கிறவளுக்கே இவ்வளவு பிரியம் இருக்கேன்னா,
நாம் எடுக்கிற அத்தனை ஜென்மாக்கும் அம்மாவாக இருக்கிற அந்த பராசக்தியான அம்பாளுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும் நம்மள்கிட்ட, எவ்வளவு கருணை இருக்கு. அந்த அன்பை யாராலேன்னு வாயால் வர்ணிக்க முடியுமா? அவள் எப்படி இருக்கான கண்டச்சராச்சரத்துக்கும் அம்மாவாக இருக்கிறோம். சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறதையே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு மாத்திரே நமஹா அம்மானு தான். குழந்தைகள் வெளியிலேருந்து வரத்தையே வீட்டுக்குள்ளே எத்தனை உறவு இருந்தாலும் அம்மானு தானே கட்டிட்டு வருது. வேறு எந்த உறவையான வாயில் வருதா? ஏன்னு அந்த அன்புனாலே தாயார் தான். தாயார்னாலே அன்பு தான். இந்த அன்பு தாயார்னாலே அவள் யாருங்க? ஜெகன்மாதாவான காமாட்சி தான். அந்த காமாட்சி தான் பெரியவா அம்பாள் குரு. அப்படி குருமூர்த்தி, குணநிதி, தட்சிணாமூர்த்தி, ரூபிணி சகஸ்ரநாமம் வர்ணிக்கிறது. அந்த குரு வேறு இல்லை, காமாட்சி வேறு இல்லை. மூகபஞ்சதியில் முகாச்சாரியால் சுகர் குண்டலி குமாரி குடிலே சண்டி சராச்சர சவித்திரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. அந்த குருஸ்வரூபத்தில் இருக்கிற காமாட்சியை உனக்கு நமஸ்காரம்னு சொல்கிறார். அப்படி இருக்கிற அந்த குருஸ்வரூபமாக இருக்கிற காமாட்சி தான் இங்கே எப்படி இருக்காங்க? பங்காரு காமாட்சி. அம்மானாலே அம்மாவோட குணம் தங்கமான குணம். இவ என்னென்ன குணம் மட்டும் தங்கம் இல்லை, உடம்பு முழுக்களும் தங்க மாதிரியே இருக்கும். எங்கேருந்து வந்தோன்னு அந்த காஞ்சிபுரம் காமாட்சியிட்டேருந்து வந்தவ தான். வேடிக்கை என்னன்னு காத்தால பேருக்கிறது அம்பாளை தரிசனம் பண்ணோம். இந்த பக்கம் காமகோட்டை அம்பாள் அப்படிங்கிற உற்சவ விக்கிரகம் அப்படின்னு அவள் சொன்னார். பட்டர் சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. இங்கே மூலஸ்தானமாக இருக்கிறவோ அங்கே உற்சவராக இருந்தவோ இப்போ இங்கே இடம் மாறி வந்தோடனே இவன் மூலவராகிட்டா அவளுக்கு ஒரு உற்சவர் ஒரு முடியுமா இருக்குது அப்படின்னு. அங்கே காஞ்சிபுரத்தில் காமகோட்டத்தில் காமாட்சி மூலவராக இருக்குது, இவோ உற்சவராக இருந்தா. இங்கே தஞ்சாவூருக்கு வந்தப்புறம் யஸ்மிட்ட சென்னா இருக்குன்னு இவன் மூலவராக ஆகிட்டா, இவளுக்கு காமகோடி உற்சவர் ஆகிட்டா. அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு நடந்த கலவரத்தினால, கர்நாடக யுத்தத்தினால 2500 வருஷமாக காஞ்சிபுரத்திலேயே இருந்திருந்த அந்த காமகோடி பீடமும், அப்போ இருந்த அந்நியர்களோட கலவரம், கோவிலெல்லாம் இடிச்சிருந்தா, சிலைகள்லாம் சூறையாடி இருந்தால் அப்படி பண்ணிட்டு சொக்க தங்கத்தினால பண்ணின விக்கிரகம். இது மனுஷா பண்ணினது, ஸ்தபதி பண்ணினது இல்லை. பிலாகாசத்துலேருந்து காமாட்சி ஆவியில் முடித்தோன்னு அவளை காமகோட்டத்தில் காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணி அவளுக்கு பிரம்மோத்சவம் பண்ணணும்னு பிரம்மா ஆசைப்பட்ட விக்கிரகம் பண்ணணும்னு தேவலோக சிற்பியான மயன்னை கூப்பிட்டு மானசீகமாக சிருஷ்டி பண்ணிடுது. மனசில் நினச்சி சொக்க தங்கத்தில் அம்பாளையை தாக்குல வந்துட்டார். விடங்க மூர்த்தின்னு வேறு ஒளி வச்சு செலுத்தாத மூர்த்தி. அப்பேற்பட்ட விக்கிரகமாக்கம், அப்பேற்பட்ட மூர்த்தியாக்கம். கடையில் வாங்கக்கூடிய மூர்த்தி இல்லை, வாங்கினது. அந்த காமாட்சி சொக்க தங்கத்தினால கோவிலில் இருக்கிறதெல்லாம் சூறையாடுறவா சொக்க தங்க விக்கிரகம்னா விட்டு வைப்பாடா? இது போயிடுச்சுன்னா கிடைக்குமா? கடையில் வாங்கிக்கலாம் தான் இன்னொரு கடையில் வாங்கலாம். தேவலோகத்துலேருந்து வந்து திருப்பி எடுக்க முடியுமா? வாங்க முடியுமா? அதனால் அப்போ இருந்த 62வது ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாங்க? இந்த அம்பாளை பத்திரமாக பூஜகர்களை விட்டு எடுத்துன்னு வர சொல்லி பாதுகாப்பான இடம் தேடி ஊர் ஊராக அம்பாள் சுற்றினான். உடையார் பாளையத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் திருவாரூருக்கு போய், அங்கே போய், இங்கே போய், கடைசியில் இந்த இடத்துக்கு தஞ்சாவூருக்கு வந்து அம்பாள் இருந்தார். அந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு மசூதி இடிச்சதுக்கு நாடே அமக்கலப்படுத்துகிறா, கவசம் பண்ணுறா வருஷா வருஷம். ஆனால் எத்தனை கோவில் அடிச்சிருக்கு, எத்தனை கொள்ளை அடிச்சிருக்கு, எவ்வளவு சூறையாடி இருக்குது. எதுக்கான நாமெல்லாம் ரோஷப்படுறோமா? ஏதானும் பண்ணுறோமா? ரோட்டில் இருக்கிறோமா? அமக்கலப்படுத்துகிறோமா? ஏன்னு நாமெல்லாம் ரோசம் கட்டவாடா? இல்லை, ரிஷி பரம்பரை. அந்த சத்துவ குணம் அப்படின்னாலே டாலரன்ஸ்னாலே ஈக்குவல் டு ஹிந்துஸ் தான். வேறு ஒருத்தருக்கும் டாலரன்ஸ் கிடையாது. அந்த அம்பாளை எப்படி வந்தாலும் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா இனிமேல் கண்ணால் ரத்தம் வரும். அப்படி இருக்க தேவலோகத்திலே வந்து மகாராணி, மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்பேற்பட்ட பராசக்தி எப்படி இங்கே வந்தான்னு அந்நியர்களுக்கு பயந்துட்டு அந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாங்க? அந்த பூஜைகள்லாம் என்ன பண்ணால், சொக்க தங்கர விக்கிரகம் ரோட்டில் வருதுன்னா கோவிலில் போய் கூட்டை உடச்சி எடுத்துக்கிறது, ரோட்லேயே இருந்தீங்கன்னா அள்ளின்னு போயிட மாட்டால, பாதுகாப்பு உடனே. அதனால என்ன பண்ணாங்க? பாடை கட்டி பாடையில் அந்த அம்பாள் விக்கிரத்தை வச்சு மேலே வேப்பிலையெல்லாம் போட்டு அம்மை போட்டி குளிந்து போன குழந்தையை சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம்னு சொல்லி சொல்லி காஞ்சிபுரத்துலேருந்து பங்காரு காமாட்சி தஞ்சாவூருக்கு வந்தாங்கன்னா இதை விட சோதனையை அனுபவிக்க முடியுமா? ஆனால் நம்மகிட்ட பராசக்தியே இப்படியெல்லாம் சோதனைக்கு ஆளாகிறாங்கன்னா நாமெல்லாம் ஏதோ துளி கஷ்டம் வந்துருக்குன்னா, தலைவலி வந்துருக்குன்னா, ஆஹா சாமிக்கெல்லாம் கண்ணே இல்லை மூக்கே இல்லைன்னு சாமியை திட்டுறோம். ஆனால் அனானப்பட்ட ராஜராஜேஸ்வரி பராசக்தி
அவ கூட காலக்கிரமத்தில் கலின்னா இப்படிதான் இருக்கும். யுக தர்மத்தை கட்டுப்பட்டு அவ கூட கட்டுப்படுறான்னா அப்பேற்பட்ட காமாட்சியை ஷியாமா சாஸ்திரிங்கிற மகா எப்படி உருகிறது பெரியவா சொல்ற. ஷியாமா சாஸ்திரிகள் கீர்த்தனத்தை தான் பூஜை பண்ணுறது பாடிண்டே இருக்கணும் அப்படின்னு. வெங்கு பாகவதர் அப்படின்னு கலவ பெரியவாளோட தம்பி, அவர் பெரிய வித்வான் பாகவதர். அவருக்கு உத்தரவு பெரியவா தான் பூஜைக்கு உட்கார்ந்தா பூஜை முடிகிற வரைக்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனத்தை பாடிண்டே இருக்கணும் அவர் அப்படின்னு. இவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பூஜை பண்ணார், அவரும் போய் பாடிண்டே இருக்கணும். இதுதான் டிகே பட்டம்மா என்ன சொல்கிறான். டிகே பட்டம்மா அவள் அப்பா அழிச்சுன்னு வர பாவாடை சட்டை போட்டுன்னு குழந்தைய அழிச்சுன்னு வந்துட்டு நவராத்திரியில் பெரியவா பாட சொன்னால் பாடி இருந்தது. குழந்தை எல்லாம் முடிஞ்சது, பிரசாதம் கொடுக்கணும் எல்லாருக்கும். கையில் தட்டில் பழம் வச்சுருக்கு, எல்லோரும் க்யூவில் வந்துருக்கா, ஒவ்வொருக்கா பழம் கொடுத்துருக்கா. இந்த பட்டம்மா வரத்தே பழம் ஆயிடுச்சு தட்டில். அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இத்தனை பேருக்கு பெரியவா கையால் பழம் கிடச்சிருக்கு, நம்ம குழந்தைக்கு பழம் கிடைக்காது போயிடுறதேன்னு வருத்தப்படுற. உடனே என்னன்னா ஒரு தேங்காய் இருந்தது அந்த தட்டில், தேங்காய் எடுத்து அவள் கையில் கொடுத்தா. அப்பா இப்படி நினைக்கிறார் இல்லையா, பொண்ணுக்கு பழம் இல்லாத போயிடுத்து தேங்காய் வருதுன்னு. ஒன்று என்ன உன் பொண்ணுக்கு பழம் வரலன்னு தேங்காய் வந்ததுன்னு வருத்தப்படுறியோன்னா அவர் ஒன்றும் சொல்ல முடியுமா? ஆமாம் சுவாமியில வருத்தப்படுறவங்க. உடனே சொல்கிறாங்க, இதுக்கு பேர் பூர்ண பலம் தெரியுமோ அப்படின்னா. தேங்காய்க்கு பேர் பூர்ண பலம்னு பேர். மற்ற வாழ்க்கெல்லாம் வெறும் பழம் தான் கிடச்சிது, உன் பொண்ணுக்கு பூர்ண பலம் கிடைக்கிறதுக்கோ வச்சுக்கோ அப்படின்னா. வாழைப்பழம் வந்து உரிச்சு வாயில் போட்டுக்கலாம், தேங்காய் என்ன பண்ணுறது? உடனே அது கொஞ்சம் நீ என்ன பண்ணு, இதை ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் இந்த தேங்காயை உடைச்சு திருவி பாயசமாக வச்சு அவளுக்கு கொடு அப்படின்ட்டு குழந்தை நன்னா பாடு. பட்டம்மா சொல்ல, அன்னைக்கு பெரியவா கையால் வாங்கின அந்த பூர்ண பலம் அந்த பாயசம் குடித்தது என்னாச்சுன்னு. அப்புறம் சங்கீதம் 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 இந்த நாதோபாசனைங்கிறது அப்படி ஒரு ஜீவனம் ஆச்சுன்னா அதுக்கு பெரியவா காரணம். அப்போது பெட்டம்மாட்ட சொல்கிறா, இது எல்லாரும் தியாகராஜ கிருதி நல்லா பிரபலமாக இருக்குது, தீட்சிதர் கிருதி ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் ஷியாமா சாஸ்திரி கிருதி தான் பிரபலமாகவே ஆகலை. நீ முடிஞ்ச மட்டும் அவள் கிருதியை பிரபலப்படுத்து அப்படின்னு சொல்லி அது பெரியவா சொன்னாங்கிறதுக்காக அந்த அம்மா அதை ஒரு தபஸாக வச்சுட்டு அப்படிலாம் பிரபலப்படுத்தினான்னா அப்படி காமாட்சியை பார்த்து உருகிறது. அதில் எதைத்தான் உருகிறது. எனவே ஷியாமா சாஸ்திரி கிருதியை கேட்டு அம்பாட்ட பக்தி வராது யாருன்னா காமாட்சிகிட்ட போய் அள்ளி கட்டிக்கணும் போல எப்படி உருகிருக்கேன். பின்னால் பூஜை கோயில தெரியும், அந்த கதவு வழியால் வந்துருக்கிற ஒரு நாளைக்கு உள்ளுக்குள்ள வந்து யாரோ ஒரு பொண்ணு பிரமாதமாக பாவாடை சட்டையெல்லாம் பொண்ணு வந்து நிற்கிறது. இவர் என்ன பண்ண மேலப்படாதன்னு உடனே அதுக்கிட்ட வந்தது வேணும், இந்த குழந்தையெல்லாம் சொன்னாக்க வேணும்னே பண்ணும். இவர் என்னென்ன ஒதுங்கினா அவள் ஒதுங்க கிட்டக்கே வருது. அந்த முன்னால் சிங்கத்துக்கிட்ட வரதே இந்த குழந்தை இப்படி வந்ததை பார்த்தோன்னே, நீ யார் எதுக்கு வந்து வம்பு பண்ணுற, நான் பாட்டு கோயிலுக்கு வந்து ஏன் மேலே மேலே எடுக்கிறேன். உடனே அந்த குழந்தைக்கு இப்போ கூட என்ன தெரியல அப்படின்னா, புரியல, உன் பேர் என்ன, சாவேரி அப்படின்னா மறந்து போயிடு. பார்த்த சாவேரிங்கிற ராக தேவதை இப்படி வந்து வைத்தாக்க உடனே என்ன பண்ணாங்க, அம்பானியில் சாவேரியில் பண்ண. இது எதுக்குன்னா அவள் சாவேரி தேவதை எய்தாவில் விட்டு இதில் பாட மாட்டேங்கிற. அதே மாதிரி இன்னொரு நாளைக்கு கனகரேன்னு ஒரு குழந்தை அது வந்து கிட்ட வருது. இவர் ஓடி ஓடி போனால் இதே மாதிரியே உன் பேர் என்ன, சிந்தாமணி அப்படிங்கிறது. உடனே சிந்தாமணி ராக. அப்படி அந்த மகானுக்கு தேவதைகள்லாம் என் மேலே ஒரு பாட்டு பாட, என் மேலே காமாட்சியை பாட, என் மேலே காமாட்சியை பாடுன்னு ராக தேவதைகள் ஏங்குற அளவுக்கு இவர் வாக்கியக்காரர்னா அவர் எப்பேற்பட்ட பக்தராக இருக்கணும். அப்படி இருக்கிற ஷியாமா சாஸ்திரிகள் நம்ம பகவான் காமாட்சியை எப்படி வர்ணிக்கிறார், அதை எப்படி பெரியவா சார் ஒருகி கேட்குறாங்கிறத இப்போ அந்த சாகித்யத்தினால கேட்குறேன். Oh
சாருக்கும் பெரியவாளுக்கும் கூட பிறந்து வாழ்ந்தாலும் ஒரே ஞானியாக இருந்தால் கூட சில இடங்களில் வித்தியாசம் இருக்கும். ஏன்னு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு ஞானிகள் எப்படி பிஹேவ் பண்ணாலும் ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. பெரியவா காஃபி நம்மளே குடிக்கக்கூடாதுன்னா சார் அவரே குடிப்பார். அதுவும் அந்த காஃபி குடிக்கிறதுக்கு அவர் சொல்கிற சவரனை அது கேட்டாலே குடிங்கும். ஜம்முன்னு அப்படி பிரச்சனை தேய்ச்சி வச்ச பித்தளை டவரா டம்ளரில் நல்ல நாட்டு பசும்பாலை கறந்து நல்ல காஃபி கொட்டையை என்ன பண்ணோங்க அப்பப்போ வறுத்து அரைக்கணும். அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக டிகாஷனை போட்டு அந்த முதல் டிகாஷனை அப்படி விட்டு ஸ்ட்ராங்காக விட்டு சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சி போட்டு அப்படி ஜம்முன்னு ஆற்றி எப்படி குடிப்பேன் சார்? அந்த தஞ்சாவூர்காரர்களுக்கே ஒரு வழக்கம், சிலதெல்லாம் ஸ்பெஷல் வழக்கம். டவரா டம்ளரில் காப்பியை கொடுத்தா டம்ளரோடு குடிக்க மாட்டேன், டவராவில் குடிப்பேன். சாரும் அப்படி தான் குடிப்பேன். ஏன்னா அந்த பக்கா கும்போணத்தை ஆற்றி அப்படி வச்சுன்னா அப்படி அதை ஒரு சுற்றி வேறு அப்பப்போ சுற்றிட்டு குடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்க, நேர சொர்க்கம். அப்போ சார் காப்பி குடித்தா இப்படி குடிக்கணும், ஏதோ தண்டத்துக்கு குடிக்கக்கூடாது. சும்மாவா போடுறான் கும்பகோணம் டிகிரி காப்பி அப்படின்னு இப்போ எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டா. ஆனால் கும்பகோணம் டிகிரி காப்பின்னா இப்படி குடித்தா காப்பி. ஏன்னா அந்த கும்பகோணத்தோட ட்ரெடிஷன் இருக்கணும். கும்பகோணத்துக்காரன்னு சொல்லிட்டு காப்பி கூட குடிக்க தெரியலன்னா ஏன்னா அவர் தான் காஞ்சிபுரம் சங்கராச்சாரியாராக போயிட்டார். அதனால அவர் காப்பி குடிக்கலைன்னா பரவாயில்ல, அவருக்கு எவ்வளோ வச்சாங்க. இவர் கும்பகோணத்துக்காரர், இவர் கும்பகோணம் டிகிரி காப்பி குடித்தாலும் அது தனி. இப்படி இவர் காப்பி குடிப்பார், அவர் காப்பியே குடிக்காதீங்கோ அப்படின்பார். ஆனால் அவரும் காப்பி குடிச்சிருக்கார். ஒரு நாளைக்கு விடிகாலத்தால் சந்திரமௌலீஸ்வரர் சன்னதியில் கோபூஜை நடந்துருக்கு. கோபூஜைக்கு பெரியவா வந்து நின்றுருக்கா. அப்படி கோபூஜைக்கு ஒன்றும் அதிகமாக கூட்டம் இருக்காது. பெரியவா நின்று கோபூஜையை தரிசனம் பண்ணிட்டு பெரிய சங்கீத வித்வான் சாத்தூர் ஏடி சுப்பிரமணியம்னு வித்வான் அவர் வந்திருக்கிற தரிசனத்துக்கு. கோபூஜை நடக்குதுன்னு அவரும் தரிசனம் பண்ணிட்டு பூஜை முடிஞ்சாலும் இப்படி திரும்ப இவர் வா நீ எப்போ வந்த அப்படின்னா, அப்பயே வந்துட்டேன், பூஜை நடந்ததுக்கு அப்பயே வந்துட்டேன் அப்படின்னு. அப்பயே வந்துட்டியா? வந்தது தான் வந்தேன். ஒன்று பண்ணேன், நான் எத்தனை சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் எல்லாரும் ஆசையாக குடிக்கிறாளே, அந்த ராகத்தில் தாசபாள் பதம் பாடு அப்படின்னு. அவருக்கு டக்குன்னு ஒன்றும் புரியல. என்ன நான் எத்தனை சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னாலும் ஆசையாக குடிக்கிறதுல ராகத்தில் தாசபாள் பதம்னா அவர் சித்த யோஜனை பண்ண அப்புறம் தான் புரிஞ்சு விட்டு காப்பி ராகத்தில் ஜெகதோத்தாரணா பாட சொல்கிறாங்க பாட அப்படிங்க. ஏன்னா வெளிகாலத்தால் வேலைக்கு காப்பி பாடினா தானே நல்லா இருக்கும். ஏந்தினோடனே காப்பியை பார்த்தா தானே சுறுசுறுப்பு. இவர் உடனே சிரிச்சுட்டே பாட ஆரம்பித்தார். பெரியவா அப்படியே தூணில் சாஞ்சுன்னு மெய் மறந்து சொக்கின்னு போய் கேட்குறான். எப்படி இருந்திருக்கும்னு அந்த சீனை கற்பனை பண்ணுதோ அப்படி சூரியன் விதிச்சும் உதிச்சாதையும் இருக்கிற அந்த வடிகால பொழுது அப்படியே பரம பவித்திரமான காஞ்சி க்ஷேத்திரத்தில் பவித்திரத்துக்கு பவித்திரமாக சந்திரமௌலீஸ்வரர் சந்நிதி. அப்படி கோமாதா எய்தாப்பில் தபசே வழியாக பெரியவா பாடுறவரோ சங்கீதத்தை அப்படியே உபாசிச்சுட்டு இருக்கிற ஒரு வித்வான், பெரிய வித்வான் பாடுற அப்படின்னா அந்த சீன் எப்படி இருந்திருக்குன்னு கற்பனை பண்ணிக்கலாம். அப்படியே மெய்மறந்து கேட்டுட்டார். அவர் பாடி முடித்தோடனே அப்பா இந்த காப்பியில் அவ்வளவு ருச்சி இல்லை, அதனால தான் நான் என்ன சொன்னாலும் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் சொல்லா ஓ இன்றைக்கி ஒன்றால் எல்லாரும் வாயால் தினம் குடித்து சந்தோஷப்படுறத இன்றைக்கி ஒன்றால் காதால் குடித்து கேட்டேன்டா சந்தோஷப்பட்டேன். தம்பி வாயால் குடித்தாருன்னா இவர் காதால் குடித்த 2 பேர் குடிக்கிற காப்பியும் என்னென்ன ஆனந்தத்தை தான் கொடுக்கறது. அப்படி இருக்கிற அந்த காப்பியை நாமளும் கொஞ்சம் குடிக்கலாமா? பின்னால் தான் கொடுத்துட்டுருக்கா. ஆனால் இந்த காப்பியை பார்க்க
காப்பி மட்டும் இல்லை, ஃபுல் லஞ்சு டின்னரே இருக்குது. இருந்தாலும் நேரம் ஆகுது. ஆனால் சாராக இருக்கட்டும் பெரியவாளாக இருக்கட்டும், அவள் எதுக்காக இங்கே வந்தால், எதுக்காக ஒரு மனுஷன் வரவேற்பை எடுத்துட்டு நம்மளோட உழண்டு நமக்கு என்ன பண்ணணும், அவளுக்கு என்ன லாபம்? இதில் ஒன்றும் இல்லை. கருணை கருணை கருணை. இப்படி தவிச்சுருக்கிற இந்த உலகத்தில் இவ்வளவு சிரமங்களுக்கு நடுப்புற நாம் உழண்டுருக்கிற நம்மளோட கஷ்டங்களெல்லாம் போக்கி நமக்கு ஒரு இன்பத்தை கொடுத்து இங்கேயும் சௌக்கியமாக வச்சு பேரின்பத்தையும் கொடுக்கணுங்கிற ஒரு கருணையினால தான் வந்தால். அதனால தான் அது அவதாரம் வரும். அவதாரம்னாலே கீழே இறங்கி வர்றது தான். அது பாட்டுக்கு குடும்பமாக அது பாட்டுக்கு இருக்கிற இடத்துல உட்காண்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் கீழே ஒரு சரீரத்தை தாங்கிட்டு உருவம் எடுத்துன்னு வருதுன்னா நம்மளை மேலே உயர்த்ததான். அந்த ஏழைப்படிகளில் ஏறணும் அப்படின்னா 11 படின்னா இருக்குது. ஏழைப்படிகள் என்னவர்கள் பார்த்தாலும் பார்த்துருக்கீங்க, 11 படி. அந்த 11 படி என்னென்ன? பாதியிலேருந்து ஆரம்பித்து ஞானி வரைக்கும். அதில் வேடிக்கையாக இருக்குது. அந்த படியில் நம்ம ஏதான கடைசி படியில் இருக்கோங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கு மேலே 2வது படி பாமரன். அதை தாண்டி 3வது படிக்கே எப்போ ஏற போகிறோன்னு தெரியல. ஏறலாமான்னு நிச்சயம் ஏறலாம். 11வது படியான ஞானியை படியை கூட ஏறிடலாம். எப்படின்னு இவளோட காலை பிடிச்சி நிற்போம் அப்படின்னா, அவள் சொல்கிறபடி நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய மருந்து. அருமருந்து, ஒரு தனி மருந்து, அம்பலத்தை ஆடும் மருந்து. அது சாதாரண மருந்து இல்லைப்பா, அது ஸ்பெஷல் மெடிசன். இது என்னத்தை போக்கும்னா, கொரோனா வைரஸ்லாம் இல்லை, அதுக்கும் மேலே எதாவது பெருசாக வந்தாலும் போக்கும். ஏன்னா ஜென்மங்கிட்டே போக்கிப்படுறது பகரோக வைத்திய பற்றி வைத்தீஸ்வரனை சொல்கிறப்பே வீக்ஷரஸ்வரர் அவன் சாதாரண இந்த நோய் நொடிக்கெல்லாம் தலைவலி மாத்திரைக்கெல்லாம் இல்லை. அவன் என்னென்ன இந்த தலை இருந்தால் தானே தலைவலி வருது, தலையே வராது பண்ணிவிடுவான். ஜென்மாவே இருக்கிறதுனால தானே இத்தனை கஷ்டம் வருது, ஜென்மாவே இல்லாத பண்ணிட்டா ஒரு கஷ்டமும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த மருந்து தான், அருமருந்து தான், திருமருந்து தான் குருநாதர் அப்படின்னு தெரியுது. அவளோட உபதேசங்களை கேட்டுட்டு அவள் சொல்கிற வழியில் அவள் காலை பிடிச்சிட்டு பக்தியோடு அவளை நம்பி நடக்க ஆரம்பித்தோம்னா நம்மளை எந்த வியாதியாக எந்த ஒரு கஷ்டமாக எதுவுமே அணுகாது. அதுவும் இப்போ காலகட்டத்தில் எல்லாரும் ஒரே பயந்து இருக்கிறது. சுவாமிக்கு பயப்படுறாளோ இல்லையோ, கரோனாவுக்கு பயப்படுறாங்க. நமக்கு வேணால் அவ்வளோ தெரியல, இன்னும் மற்ற தேசங்கள்லாம் ஒரே பயந்து நடுங்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் இருக்கிறதுக்கே உலகத்துலேயே தைரியசாலிகள் நம்ம தான். நம்ம என்ன வந்தாலும் ஒரு வழி பார்த்துருவோம். ஏன்னா எங்களுக்கு சுவாமி இருக்கியா, குருநாதர் இருக்காரியா, என்ன பண்ணிட்டோம், அவரை மீறி எல்லாரும் உள்ளே வந்துருமே பார்த்துருவோம். அப்படி வராத இருக்கிறது தான் அவளை பிடிக்கிறது. அந்த பக்தி ஒன்றும் வேண்டாம், அவளுக்கு அபிஷேகம் பண்ணின ஒரு விபூதி இருக்குது. அந்த விபூதியை எடுத்து சிவசிவா அப்படின்னு விட்டுட்டோம்னா போதுமா. அந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னு, மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர் அப்படின்னு திருநீற்றுப்பதிகம் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் ஏதானும் ஒரு விபூதிக்கு மேலே பதிகம் உண்டாங்க. நெத்திக்கிட்டு இருக்கிற சாமான் மேலே யாரானும் பாட்டு பாடுவாளான்னு பாடியிருக்காருன்னா அப்படின்னா அந்த திருநீட்டோட பெருமை என்ன சொல்கிறது, அதோட மகிமை எங்கேருந்து அதுக்கு மகிமை இருந்ததுன்னு, சாட்சாத் பரிசுத்தமான ஜெகன்மாதாவான கோமயத்திலேருந்துன்னா அது வருது. மீன் பசுவை போல பவித்திரமானது உண்டா. மற்ற மனுஷாவோட மலம்லாம் எந்த ஜீவராசியோட மலம் மூத்திரம்னாலும் நாங்கள் நாடுறதுன்னு ஓடுவோம். ஆனால் கோமயத்தை முதற்கொண்டு என்ன பண்ணுறோம்னு, இருக்கிற நாட்டத்தெல்லாம் போக்கணும்னா இந்த வேண்டிருக்கு, மற்ற அழுக்கெல்லாம் போக்கணும்னா இந்த கோமூத்திரம் வேண்டுக்கு, கோமயம் வேண்டுக்குன்னா எவ்வளவு பரிசுத்தமான இருக்கணும். அப்படி இருக்கிற அந்த நாட்டு பசுவோட கோமயத்தினால வர்றது தான் அதுக்கே பவித்திரம். அந்த பவித்திரத்துக்கு பவித்திரம் என்னென்ன, எங்கள் பரமேஸ்வரன் எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கிறான்ப்பா, அவரை அபிஷேகம் பண்ணிக்கிறார்ப்பா அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அவரை நினச்சிட்டு நம்மள்கிட்ட எந்த வியாதி வரும், ஒரு வியாதியும் வராது அப்படின்னு சொல்லி அந்த திருநீற்று பதிகமான அந்த மந்திரமாவது நீர் பதிகத்தை பாடி சாருக்கு அபிஷேகம் பண்ணின, காத்தால் அபிஷேகம் பண்ண விபூதி பிரசாதம் இருக்குது. அதிஷ்டானத்துக்கு போனால் பெரியவாளோட பிரசாதம் இருக்குது.
அதை வீட்டில் வாங்கி வச்சுருந்து நாம் தினம் அவளை மனசில் நினச்சிருந்து சிவசிவான பஞ்சாட்சத்தை சொல்லி அந்த திருநீரை தினம் விட்டுப்போம். நம்மளை ஒரு வியாதியும் அண்டாது, நம்ம தேசத்து எந்த ஒரு உட்பாதமும் தாக்காதுன்னு சொல்லி அதுக்கு நாம் எல்லோரும் சாருட்டையும் பெரியவாழ்க்கையும் பிரார்த்தனை பண்ணி எங்கே வந்தாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் ஓடியே போகட்டும் அப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்ணோம். எல்லாரும் நம்ம இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு உலகம் முழுக்களும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் இந்த வியாதி பயமெல்லாம் இல்லாத, எதுவும் தாக்காத, எல்லோரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும்னு நம்ம மனசார சாரையும் பெரியவாளையும் பிரார்த்தனை பண்ணி இந்த திருநீற்று பதிகத்தோட அவளோட பிரசாதத்தோடு நாம் எல்லோரும் ஆனந்தமாக நாம் இடத்துல சௌக்கியமாக இருப்போம்னு பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்வோம். இப்போது திருநீற்று பதிகம், அதுக்கப்புறம் மங்களம் பாடுவோம். அது முடிஞ்சோடனே கவலைப்படாதீங்க, காப்பியோட மட்டும் அனுப்ப மாட்டோம். சாப்பாடும் எல்லாருக்கும் இருக்குது, பிரசாதம் சாப்பிடுவோம். चंद्रशेखरा
மைக் மட்டும் நான் இதுவரை வெகு சிறப்பாக சங்கீத சிவசங்கரம் பிரவச்சனம் மற்றும் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சங்கரவப்ப சபா தலைவர் வாசுசார் அவர்களை கணேசர் மாமாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தேவி கீர்த்தனா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தஞ்சாவூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திரு சந்திரசேகர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திரு சத்யநாராயணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஓசி கலைஞர் பாலா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். எல்லாரும் இருந்து பிரசாதம் வாங்கிட்டு அப்புறமா போகிற மாதிரி வேணும். எல்லாருக்கும் பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் இருக்கிற மாதிரி வேணும்.